ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் மறுபடியும் சேனலில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து வர வேண்டும். அப்போ தான் அதிகமான பதிவுகள் நாம் போட முடியும். இது ஒரு ரெக்வெஸ்ட்டாக உங்களுக்கு வைக்கிறேன். சரி, இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 நாட்கள், அது ரொம்ப முக்கியமான நாட்கள், வருகின்ற ஞாயிறு, திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி ஜூலை மாதம், 28 ஜூலை, 29 செவ்வாய்க்கிழமை ஜூலை. இந்த 3 நாளும் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள்னு சொல்லப்படுகிற பூஜை. அது பழைய பதிவுகளில் இருக்கும், விவரமாக நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து திங்கக்கிழமை அன்னைக்கு நாக சதுர்த்தி, ஆடி மாதத்தில் வருகிற வளர்பிறை உங்களுக்கு சதுர்த்தியைத்தான் நாம் நாக சதுர்த்தி என்றும், அதை தொடர்ந்து வருகிற பஞ்சமியை நாக பஞ்சமி அப்படின்னும் நாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். இது ரொம்ப ஒரு அபூர்வமான நாள் தான் நமக்கு. இதனுடைய விரிவான தகவல்கள் நான் திருப்பி நம்ம அதையே சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா அந்த வினதை கத்ரு அந்த முனிவர் கதை, நமக்கு பதஞ்சலி முனிவர் தான் நமக்கு இந்த ஆதிசேஷனாக பாம்பாக இருக்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய பதிவில் போனீங்கன்னா அதற்குண்டான நம்முடைய புராண நிகழ்வுகள்லாம் அதில் தெளிவாக ஒரு 3 வருடம் 4 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு அப்பப்போ இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அம்மன் கோயில்களெல்லாம் கோலாகலமாக கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது. அந்த நிகழ்வுகளைத்தான் நீங்கள் இப்போ இதில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த கரகம் எடுக்கிறது, அப்புறம் ஆடி மாதத்தில் இந்த கூழ் ஊற்றுறது, இந்த மாதிரி நிறைய விசேஷமான ஒரு மாதம் தான் நமக்கு இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அழைத்து கொண்டு வரும் பண்டிகைகளை அழைத்து கொண்டு வரும். இங்கே பாருங்கள், அம்பாள் ஜெகத் ஜோதியாக இருக்கிற ஒரு சின்ன கோயிலேருந்து பெரிய நம்ம சமயவரம் கோயில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியாது, அப்படி ஒரு கூட்டம் இருக்கும். இருந்தாலும் அந்த கூட்டமாக இருந்தால் கூட வாஸ்து பூஜையை நமக்கு வீட்டில் நம்மளால் முடிந்த வாசக்காலெல்லாம் வச்சுட்டு நம்ம வாசலுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி மாவிளை தோரணம் எல்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு வாஸ்து பூஜை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பண்ணி பண்ணலாம். நீங்கள் கிழங்கு வகை உணவுகள் அன்னைக்கு தானம் கொடுக்கறது சிறப்பு. சதுர்த்தி, நாக சதுர்த்தி அன்னைக்கு கோயிலில் இருக்கிற அரச மரத்துக்கு கீழே இருக்கிற நாகர்களுக்கு, மற்றபடி விநாயகர் நாகாபரணம் போட்டு இருப்பார் இல்லையா, அந்த மாதிரியான சுவாமிகளுக்கு நாம் கோயிலில் போய் அன்னைக்கு நம்மளால் முடிந்த அபிஷேகமோ ஆராதனையோ அர்ச்சனையோ இல்லை ஒரு சின்ன பூவோ அருகம்புல்லோ அன்னைக்கு போட்டு விநாயகர் வழிபாடு, நாகர்கள் வழிபாடு. நாகர்களுக்கு பக்கத்துலேயே பிள்ளையாரும் இருப்பாங்க. அப்போ நாம் அந்த பால் ஊற்றுறது, மஞ்சள் தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி நாம் அன்னைக்கு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாகப்பஞ்சமி அன்னைக்கு அந்த பருத்தி காட்டனில் பார்த்திங்கன்னா ஒரு மாலை மாதிரிலாம் இருக்கும், இதெல்லாம் செய்யலாம். இதில் கூடுதலாக ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடி பூரம். ஆனால் பூர நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு 4:30 மணி பக்கத்துலேயே ஆரம்பிச்சிடுது. கருடன் பெருமாளுக்கு இந்த நாகப்பஞ்சமிக்கு பிறகு தான் அவர் பெருமாளுக்கு வாகனமானாங்க. நம்ம பெருமாள் அழகர் கோயில் பெருமாளைத்தான் இப்போ நீங்கள் தரிசனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிரம்மோற்சவம், ஆடி மாத பிரம்மோற்சவம் திருமாலிருஞ்சோலை மலையில் ஆரம்பிச்சிடுச்சு. படியானுக்கு பூஜைகள் நடக்கிறது. 18ஆம் படியானுக்கு கருட சேவை நடந்து முடிஞ்சிடுச்சு. 11ஆம் தேதி, ஆகஸ்ட் 11ஆம் தேதி தேர். உங்களுக்கு நம்ம ஒரு காத்து கொண்டிருக்கிற சில இந்த பிரம்மோற்சவ நாட்களில் நாம் பெருமாளை சேவிக்கலாம். அவரை பற்றி நாம் மனதாலையும் சிந்திக்கலாம். போக முடியலன்னாலும் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இந்த மாதிரி முனிகள், ரிஷிகள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஆடி மாதத்துலேயும் நிறைய நல்ல பூஜைகள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். அதனால் நாம் எந்தெந்த கோயிலில் எந்தெந்த பூஜைகள் எந்த நேரத்தில் நடக்குதுன்னு தெரிந்து முடிகிறவங்க கோயிலில் போயிட்டு வாங்க. முடியாதவங்க நம்ம இருக்கிற இடத்துலையே நாம் இருந்து இறைவனை பிரார்த்தித்து இந்த ஆடி மாதம் அனைத்து பூஜைகளிலையும் நம்ம
நம்மளால் முடிஞ்சது ஒரு சின்ன ஊதுபத்தி ஏற்றலாம், இல்லையா ஒரு சின்ன கற்பூரம் கூட ஏற்றிக்கலாம். நல்லா முடியுதுன்னா நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்து எல்லா விஷயங்கள்லையும் பங்கேற்கலாம். சரி, வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க உங்களால் முடிஞ்ச ஒரு 2 வளையலும் பூவும் நம்ம ஆடிப்பூரத்தன்னைக்கு ஆண்டாள் தாயாருக்கு கொடுத்துட்டு வர்றது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இந்த ஆடி மாதத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாளை கொண்டாடுங்க. திங்கக்கிழமை அன்னைக்கு ஆடி பூரத்துடன் நாக சதுர்த்தி பூஜைகளையும் நாம் கொண்டாடலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பஞ்சமி வாராகி தேவியுடைய பூஜைகளையும் அம்பாள் பூஜைகளோடு சேர்த்து நாக பஞ்சமி பூஜைகளையும் நாம் கும்பிட்டு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் எல்லாம் இருப்பாங்க சிவன் கோயிலில், அவங்களையும் தரிசனம் பண்ணுறது சிறப்பான பலன்களை தரும். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் பண்ணவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்துவிட. மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.